ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் சாப்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அது நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 15 வெங்காயம், முழு பூண்டு தோல் உரிக்காமல் போட்டு லைட்டாக 1-2 அரைச்சி எடுத்துங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். ரம்பையில் இருந்தால் போட்டுங்க. நம்ம இதில் வந்து எல்லாமே அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1/4 கிலோ கறி தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. இதில் 1/4 கிலோ கறியை போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்க. அந்த எண்ணெயிலே வந்து தண்ணி பிரிஞ்சு வந்துடும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. அதில் சூப்பராக 50% வெந்துடுச்சு. இதுக்கு மசாலா அரைப்போம். வாங்க அதுக்கு நான் தேவைன்னு பார்ப்போம். மிக்சியில் தக்காளி, 3 பச்சை மிளகா, மல்லிக்கீரை, புதினா, 2 பட்டை, கிராம்பு 2 இதெல்லாம் போட்டுங்க. தேங்காய் இதெல்லாம் போட்டு முந்திரி 3 போட்டுங்க. முந்திரி கொஞ்சமாக கசகசா வேணாலும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா தேங்காயெலாம் போட்டு எல்லாம் பட்டு போல் அரைச்சி எடுத்துங்க. இதெல்லாம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம கடாயில் எது வச்சுருக்கோம்ல, வெந்துக்கிட்டுருக்குல்ல சிக்கன், அந்த சிக்கனில் தூக்கி இந்த மசாலா ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டோம். அதில் இஞ்சி துண்டு போட்டுங்க. அந்த மிக்சியிலேயே அரைக்கிறோம்ல, அந்த அரவையிலேருந்து இஞ்சி துண்டு போட்டுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வதக்கும் போதே பூண்டு போட்டுட்டோம். அதெல்லாம் எல்லாம் போட்டாச்சு. இதில் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், வீட்டு மல்லித்தூள் இருக்குல்ல அது வந்து 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் போட்டுங்க. உப்பு போட்டுங்க. போட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சு மேலே மல்லித்தூளை தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.